வண்டியை உங்க வீட்டுக்கே நீங்க கால் பண்ணீங்கனாலே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த வண்டியை ஓட்டி காமிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஓட்டி காமிக்கும் போது நீங்க ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா, நம்ம வண்டி வேணா அந்த வண்டியை எடுத்து நீங்க வியாபாரம் செய்யும் போது பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணுவீங்க. ஒரு அலைச்சல்ல போகும்போது அந்த வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு. இன்னைக்கு காலகட்டங்கள்ல பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, பிரேக் நவீன பிரேக்குகள் கொடுக்குறாங்க, ரிவர்ஸ் கேமரா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வண்டியில இருக்கு, நம்ம போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு இருக்கு. இன்னும் சில கம்பெனிகள் வந்து லோடே வச்சு லோடட் டெஸ்ட் டிரைவே கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கான சரக்கு எவ்வளவு வெயிட் ஏத்துறீங்களோ அந்த வெயிட்டை ஏற்றி அதை மைலேஜ் அளந்து பாக்குறது, நம்ம அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறது, அவங்களோட கொட்டேஷன்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் எல்லாம் வச்சு நீங்க ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணி ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மன நிறைவாகவும் உங்களுக்கு திருப்தியானதாகவும் அமையும். அதனால எத்தனை வண்டி நீங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் அத்தனை வண்டிகளையும் நீங்க ஓட்டி பார்த்து ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி அதுக்கான கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை தெரிஞ்சுட்டு அதுக்கான சலுகைகள் எல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவான வண்டி வாகனங்கள் வாங்கின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி சார், அருமையான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வேணா இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.